ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ வந்து ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் நம்ம 70வது பகுதியில் ஃபைனலாக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்றத பார்க்கலாமா? அதாவது எங்கள் அம்மாட்ட வந்து ஒரு வழியாக நான் வந்து அம்மா வீட்டோட செட்டில் ஆகிட்டேன். ஆனதுக்கப்புறம் அது வந்து எங்கள் அக்கா ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன அப்படின்னா, ஏன் இவங்கள ஒன்றா வச்சுருக்கம்மா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட கேட்டாங்க. அவங்க வந்து சிரமத்தில் இருக்காங்க, கொஞ்சம் அவளால் சமைக்கக்குள்ள முடியலை, அதனால தான் அம்மான்னு சொன்னாங்க. அதனால் அது அது வந்து எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக போச்சு. அந்த நேரம் பார்த்து எங்கள் மாமியார் வந்து பெரிய மாமியாரோட வீட்டில் செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க ஆண்டார் கொட்டாரத்தில் வீடு கட்டி அங்கே இருந்தாங்க. அதனால் எங்கள் மாமாட்ட சொன்னோன்னே அவர் சொன்னார், வேணாம் நம்ம அம்மா வீட்டோட போய் இருக்கலாமா. இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமாவுக்கு வேலை இல்லை. பார்த்துட்டு இருந்த வேலை போச்சு. திருப்பி வேலை தேடணும், வேறு டீ கடை தேடணும். அந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தேன். சரி மக்களே, இதுக்கெல்லாம் நல்லபடியாக தொடர்ந்து பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம 71வது பகுதியை பார்க்கலாமா மக்களே? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். உடனே நாங்கள் எங்கள் அம்மாட்ட வந்து இந்த மாதிரி மாமியார் வீட்டோட போய் இருக்கலாம்னு சொல்கிறாருமா, பாத்திரங்களை நாங்கள் தூக்கிக்கிட்டே தெரிய முடியாது, அதனால் பாத்திர பண்டம்லாம் இங்கேயே இருக்கட்டும்மா, நான் வந்து அங்கே போய் இருக்கிறேன் மாமியார் கூட அப்படின்னு சொல்கிறேன். உடனே எங்கள் அம்மாவும் சரிம்மா போயிட்டு வா, எங்கே இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் அவங்களுக்கும் மாமியார் வீட்டோட போயிட்டா மகன் போயிட்டான்னே சொல்லி சங்கடப்படுறாங்க. தம்பி சொல்கிற மாதிரியே கேளு, நீ அங்கேயே போய் இருங்க, நம்ம வளகா போட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க மக்களே. சரின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரும் துணிமணியெல்லாம் தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு, ஏன்னா ஆண்டார் கொட்டாரம் பிபி குளம் போயிட்டு வந்துக்கரலாம், நம்ம தேவையான எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 4-5 துணி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு, ஏன்னா அங்கே எப்படி சூழ்நிலை என்ன ஏதுன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியாது பார்த்துக்கோங்க. அங்கே இருக்காங்கன்றத தகவலை இவர்கிட்ட சொன்ன உடனே சரி நம்மளும் அங்கே போகலாம் அப்படின்னு இவருக்கு ஒரு ஐடியா வந்தது. அப்போ சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா அங்கேனா வந்து எங்கள் மாமியார் அங்கேயே இருக்காங்க, அவங்க அக்கா இருக்காங்க, அவங்க இருக்காங்க, அவங்க அக்கா ஃபேமிலியெல்லாம் இருக்காங்களா, அதனால் என்னை பார்த்துக்குவாங்க அப்படின்னு இவருக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஆசை. சரி, நம்ம ஒய்ஃபை சுற்றி ஆள் இருப்பாங்க, பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு ஆசைப்பட்டு சரி வாங்க வா போகலான்னு சொல்லிட்டாரு. சரி, நானும் அதுக்கு மறுப்பு சொல்லலை, எங்கள் அம்மாவும் சரிப்பா போயிட்டு வாங்கன்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் மக்களே. பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டோம். அங்கே போன உடனே பார்த்தா அப்போ தான் பார்க்குறேன் நான், தட்டி சுற்றி மறைச்சி மேலே வந்து கூரை மேய்ஞ்சிருக்காங்க. ஒரு எப்படி ஒரு 10 பேர் நெட்டாக வீடு தான், நெட்டு, அதாவது தனித்தனியாக இந்த மாதிரி கட்டடங்கள்லாம் கிடையாது, ஒரே நெட்டு. அதில் ஒரு ஓரத்தில் பாத்ரூம் போட்டிருக்காங்க குளிக்கக்குள்ள. நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சிமிலி விளக்கு தான், கரண்ட்டு கிடையாது. அந்த மாதிரி இடம்தான். சரி பரவாயில்ல நம்ம இருப்போம் அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் தோணலை. நானும் பார்த்தீங்கன்னா அங்கேயே இருந்துட்டேன். இருந்து ஒரு 2 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் கொழுந்தனார் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, நாங்களும் இங்கேயே வந்து இருக்கோம், உங்கள் மகனுக்கு வேலை வெட்டி இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சொன்னோடனே எங்கள் மாமியார் சரிம்மா இருங்க அப்படின்னோடனே சரின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், நானும் அவளும் ஒரு அந்த பக்கம்லாம் கம்பெனி நிறைய இருக்கும், இந்த கம்பெனிகளில் போய் விசாரிப்போம். நம்ம ஏன் சும்மாவே இருக்க, போயிட்டு ஒரு 6 மணிக்கெலாம் விட்டுருவாங்க. ஒரு வேலை வெட்டியை பார்த்தா ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்கு சம்பளம். அப்போல்லாம் அவ்வளோதான், 100 ரூபா 150 ரூபான்றது அதிகம் கொடுப்பாங்கல்ல, நம்ம வந்து வேலை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் பிளான். பார்த்தீங்கன்னா அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, எங்கள் வீட்டுக்காரர் காலையில் வெள்ளனா வேலைக்கு போயிடுவார், அதேமாதிரி கொழுந்தனும் போயிடுவாங்க. பார்த்தா நானும் அவள் பெரிய மாமியாக இருப்போம். சரின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் வேலைக்கு கிளம்புறோம், நாளைக்கு போய் விசாரிக்க போகிறோம் ஏதாவது ஒரு கம்பெனியில் அப்படின்னு சொல்லிட்டு. சரி போங்கம்மான்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டோங்க. காலையில் சாப்பிடல,
காலையில் சாப்பிடாம வெள்ளனாவே அப்படியே அலையிறோம் பார்த்துக்கோங்க. அதனால ஒவ்வொரு கம்பெனியாக போய் கேட்குறோம், வேலை இருக்குது இல்லை இப்படியே சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இந்த சோடா மூடி இருக்குது பார்த்தீங்களா, சோடா மூடி இல்லை, அது கலர் பாட்டில் மூடி, அப்படியே எம்பியூட்டு தான் எடுப்போம்ல, அந்த மூடி செய்கிற இடம் போல் செய்வாங்க. இன்னொரு இடத்துல வந்து அது நடுவில் ஒரு பஞ்சு மாதிரி ஒன்று வைக்கிறாங்கள, அதை கூட தனியாக பிரித்து எடுக்கணும். அந்த வேலை அந்த கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் வந்து சரி வாங்கம்மா, தினந்தோறும் 9:30 மணிக்கு உள்ளே இருக்கணும், சாயந்தரம் 6 மணிக்கு விட்டுருவோம், 100 ரூபா சம்பளம் அப்படின்றாங்க. நாங்கள் 2 பேர் வரணுங்க அப்படின்னா, பரவாயில்ல, நீங்கள் 2 பேருக்கும் இங்கே வேலைக்கு ஆள் தேவைப்படுது, நீங்கள் 2 பேரும் பாருங்கன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இன்னையிலேருந்தே பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஆர்வ கோளாறுல சரின்னு சொல்லிட்டோம். சரின்னு சொன்னோன்னே நாங்கள் தான் வெள்ளனாவே சாப்பிடாம கொள்ளாமல் ஒரு 7 மணிக்கெலாம் கிளம்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே சுற்றி பார்க்குறோம். அந்த இடம் வந்து எங்களுக்கு புதுசு தான் 2 பேருக்குமே. அப்படியே சுற்றி பார்க்குறோம். பார்த்துட்டு கேட்டோன்னே அவங்களும் ஒரு 9, நாங்கள் அங்கே போகும்போது 9 மணி ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி போல் சாப்பாடு டைம் கொடுக்குறாங்க. 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு 2:30க்கு வந்துருங்கம்மா, அரை மணி நேரம் சாப்பாடு டைம் அப்படின்றாங்க. நாங்கள் சாப்பாடு எதுவுமே கொண்டு வரலையே, கேட்க தானே வந்தோன்னு சொன்ன உடனே நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு ஒரு 2:45 கூட எடுத்துக்கோங்க, இன்றைக்கி ஒரு நாளைக்கு 1/4 மணி நேரம் கூட எடுத்துக்கோங்க, சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்துருங்கன்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம்ப்பா. அங்கே இருந்து எப்படியும் எங்களுக்கு 20 நிமிஷம் குறையாம ஆகும் நடக்கிறதுக்கு. அது வந்து அவுட்ரு, இங்கே நாங்கள் இருந்த இடத்துலேருந்து ரொம்ப தூரம் போகணும். பார்த்தீங்கன்னா விட்டோடனே வேகுன்னு முடியறோம். காலையிலையும் சாப்பிடலை, அதோட வேலை பார்த்தாச்சு. நானும் மாசமாக இருக்கிறவ, எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்படியே வந்தேன். வந்துட்டு அங்கே பார்த்தா வீட்டுக்கு போனால் வீட்டில் யாருமே இல்லை மக்களே, ஒரு ஆள் கூட இல்லை. நாங்கள் வேலைக்கு போகும்போது அத்தனை பேர் இருந்தவங்க, வீட்டுக்கு வந்தோடனே ஒரு ஆள் கூட இல்லை. என்ன யாரையுமே காணோம் அப்படி 2 பேர் முழிக்கிறோம். ஏன்னா அந்த பிள்ளைக்கும் புதுசு தான், எனக்கும் புதுசு தான், 2 பேருக்குமே வந்து மாமியாரை பற்றி சரியாக தெரியாதா, தனித்தனியாகவே வச்சுட்டாங்க கல்யாணம் ஆனோன்னு. என்னடா பண்ணுறதுன்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனில் போய் பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க, சோறு கூட ஆக்கலை. என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா நாங்கள் போய் யோசிச்சுக்கிட்டு கிடக்கையில பெரிய மாமியாக வர்றாங்க. வந்தோடனே என்னம்மா வேலை கேட்க போனீங்களே, வேலை கிடச்சிச்சா? அவங்க அப்படிதான் பேசுவாங்க. வேலை கீழே கிடச்சிச்சா என்ன ஏது அப்படின்னாங்க. வேலைக்கு சேர்ந்துட்டோம், எங்களை டெய்லி வர சொல்லிட்டாங்க, 100 ரூபா சம்பளம். இப்போ சாப்பாட்டுக்கு வந்தோம், சாப்பாடு டைம் விட்டுருக்காங்க, சாப்பிட்டு திருப்பி நாங்கள் போகணும் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் சொல்கிறோம். சொன்ன அப்படியா, இங்கே ஒன்றுமே உங்கள் மாமியார் சமைக்கலையே, போயிட்டா, நீங்கள் இங்கிட்டு போனேன்னு அவள் அங்கிட்டு போயிட்டாலே அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க எதாவது செஞ்சுருப்பாங்கல்லன்ட்டு எங்களுக்கு தோணுது. பார்த்தீங்கன்னா கிச்சனில் போய் அடுப்பில் பார்க்குறோம், ஒன்றுமே இல்லைங்க. எப்போ இது என்னோட குடுமைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த பிள்ளை அங்கிட்டு இங்கிட்டு சிப்பியை பிறக்கிட்டு வர்ற, நான் இங்கிட்ட அடுப்பு சாம்பலை அள்ளி அடுப்பை சுத்தம் பண்ணிவிட்டு உலைய வச்சு அதை கொண்டு வந்தோடனே அடுப்பை பற்ற வச்சு தகன்னு எரிய விட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அரிசியை களைஞ்சி போட்டு வெறும் சோறு தான், வேற ஒன்றும்லாம் செய்கிறதுக்கு அங்கே நேரம் இல்லை. சோறை நல்லா கொதிக்க விடுறோம். சோறை கொதிக்க விட்டால் ஊறுகாய் இருக்கான்னு கேட்குறோம். அவங்க ஊறுகாய் கூட இல்லைன்றாங்க பெரிய மாமியார். சரின்ட்டு சோறை வேக வச்சு தகன்னு கொதிச்சுட்டு கிடக்கு. சோறு வெந்துருச்சு மக்களே. சோறை வேக வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் கூட இல்லை. திருப்பி ஓடு ஊறுகாய் போய் வாங்கிட்டு வர்றோம். ஊறுகாய் போய் வாங்கிட்டு வந்து சுட சுட சோறை தட்டில் அப்படியே கொட்டி, ஏன்னா வேலைக்கு போகணுமே 2 பேரும், பசினாலும் பசி கண்ணை பிச்சுக்கிட்டு போகுது, அப்படி ஒரு பசி. நான் மாசமாக இருக்கிறேன், அந்த பிள்ளை சும்மா தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா பசியில் அப்படியே கண்ணு காதெல்லாம் இருட்டிருச்சு, அப்படி ஒரு பசி. பார்த்தீங்கன்னா அந்த சோறு சுடுது. என்னால் என்னமோ சொன்ன மாதிரி ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்கலைன்னு சொல்லுவாங்க, அது உண்மையிலேயே பொருந்துச்சு கரெக்டாக. அன்னைக்கு நிலைமைக்கு எங்களுக்கு பொருத்தமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அந்த சோறு ஆறக்கூட இல்லை, அதோடு ஆவாமல் சாப்பிட்றேன் நான். எனக்கு பசி உண்மையிலேயே அப்படியே இதாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த ஊறுகாயை தொட்டுக்கிட்டு அந்த சோறை சாப்பிட்டேன். சோறை சாப்பிட்டுட்டு மணியை பார்த்தீங்கன்னா நேரம் ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு.
சரி மக்களே, நாங்கள் திருப்பி கம்பெனிக்கு போனோமா இல்லை வீட்டிலேயே தான் இருந்தோமா, என்ன ஏதுன்றத நம்ம 72வது பகுதியில் பார்க்கலாமா மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மலர் ராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. மிக்க நன்றி. பாய்.